ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்ட் புக். இன்றைக்கி வந்து நம்ம டே 3. இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே 2 வந்து மேலே இந்த புட்டா ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், கீழே ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மிடில் இருக்க போர்ஷன்ஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 10:30 காட்ட ஸ்டார்ட் பண்ணேன், 11:30 ஆக போகுது. இப்போது 1 மணி நேரம் சேர்ந்து என்னால் இவ்வளோ தான் வந்து பண்ண முடிஞ்சு. ஸோ வந்து சின்னதாக வந்து இதில் நான் வந்து ஸ்டெயின் ஸ்டிச்லாம் போட்டுட்ருக்கேன். போட்டு இதை நம்ம திருப்பிட்டே வரோம். அங்கங்கே வந்து நான் கோல்டன் கலரில் அந்த வீட் பீட் இருக்கு, அதுலேயே ஸ்மால் சைஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி இங்கெல்லாம் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா, இதில் என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான் வந்து இதுலேயும் நம்ம பண்ணுவோம் இல்லையா? அதனால தான் உங்களுக்கு இதை மட்டும் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். எப்போவுமே நீங்கள் ஒரு பிக்சரை பார்த்துட்டீங்க, இதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, மைண்டில் வந்து இந்த டிசைன் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, என்னெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு முன்னாடியே யோசிச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கூட நமக்கு வந்து ஐடியாஸ் வந்து வரும். அப்படியே கூட நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஆனால் ஆல்ரெடி 90% வந்து என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒர்க் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த மிட் போர்ஷனில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜரியில் வந்து அவுட்லைன் கொடுத்துடணும் அப்படின்னு நான் முன்னாடியே யோசிச்சிருந்தது தான். ஸோ அதுதான் வந்து நான் இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மினிமலான லுக்கில் தான் போகணும். இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க எல்லா டிசைனுமே வந்து ரொம்ப பேசிக்கானது தான். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வெறும் ஜரியை வச்சு யூஸ் பண்ண டிசைன்ஸ் தான். அதே மாதிரி வந்து இந்த மோட்டிஃபாக இருக்கட்டும், இதில் வந்து ஒரு சுகர் பீட் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஸ்டிச்சஸுமே பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து ஒரு கிராண்டான ஒரு ஸ்லீவ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப வெயிட்டாகவும் இருக்காது. எனக்கு வந்து ரொம்ப வெயிட்டாக வேணாம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு உள்ளே வந்து இப்போ நம்ம வந்து சுகர் பீட்ஸும் அதுக்கப்புறம் கோல்டன் கலர் ஜர்தூசி இருக்கு இல்லையா, நார்மல் ப்ளைன் சின்ன ஜர்தூசி, அதை வச்சு தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் யோசிச்சிருக்கேன். ஸோ இந்த பூ டிசைனில் வந்து நான் எப்படி வந்து ஜரியில் வந்து ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இப்போ காட்டுறேன். குட்டியான ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டுக்கிறோம். எங்கேயுமே வந்து கேப் இல்லாமல் அப்படியே வந்து நம்ம போட்டுட்டு வரணும். அங்கங்கே வந்து நம்ம சில இடம் வந்து பிளாங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இடையில இருக்க இந்த கேப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த சுகர் பீடுக்கும் இந்த ஜரி லைனுக்கும் இடையில கேப் இருக்குது. அதே மாதிரி இந்த சுகர் பீடுக்கும் ஜரி லைனுக்கும் கீழே வந்து இந்த இடத்துல கேப்ஸாக இருக்குது இல்லையா, இந்த இடத்துல கூட நம்ம ஒர்க் பண்ணோம்னா லுக் வந்து இன்னும் ஹைலைட் ஆகும். அதே மாதிரி வந்து இன்னும் வந்து கிராண்டாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன், கிளிப் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் அங்கங்கே ஒர்க் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும்னு. ஸோ பார்க்கலாம். நம்ம இந்த மோட்டிவ்ஸ்க்கு இடையில கேப் இருக்கு இல்லையா, இதில் வந்து சுகர் பீட்ஸை வந்து அதாவது கிளிப் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா இன்னுமே நமக்கு வந்து கிராண்டான இது கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெயின் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி தான் சின்னதாக தரும். நான் வந்து இதுக்கு நம்பர் 24 நீடில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இதில் 24 நான் வந்து என்னோட 14 நம்பர் நீடில் வந்து உடச்சிட்டேன். அதுலேருந்து நான் வந்து 24 நீடில் யூஸ் பண்ணி பழகிட்டங்காட்டி எனக்கு இதுவும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் நம்ம 14 இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். அதான் வந்து இன்னும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டியான ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போட்டு வரணும். டர்ன் பண்ணுற இடத்துலலாம் நீங்கள் உங்களுக்கு வசதியாக இருக்க மாதிரி திருப்பிக்கோங்க. இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு கேப் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை க்ளியர் பண்ணிட்டு ஸோ ஒரு எம்டி இடத்துல போய் போயிடணும். இது பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக எடுத்துருக்கோம். இதுக்குள்ளே வந்து நிறையா ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை. ஸோ நம்ம எப்படி எல்லாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு அப்படியே மைண்டில் வந்து யோசிச்சுட்டே தான் இருக்கேன். சரி, ஓகே. இந்த ஃப்ளவர் டிசைன் ஃபுல்லாக நான் மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கைஸ், இதுக்குலாம் முடிச்சிட்டோம். இதுக்குலாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல 3 லீஃப் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு நான் என்ன ஒர்க் பண்ண அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட் பீட் எடுத்துக்கோம். வீட் பீட்டை வந்து எடுத்துகிட்டு அதை வந்து பெரிய இதில் வச்சு வந்து சின்ன சைஸ் வந்து சின்ன இது இந்த பக்கம் மாதிரி வச்சுட்டு ஒரு சுகர் பீட் வச்சு லாக் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எண்ட் லாக் போட்டுக்கிறோம். எண்ட் லாக் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு சைடு இந்த இடத்துல வீட் பீடு, இது வந்து ஸ்மால் சைஸ் தான், ஒரு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிடில் நாட் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த சென்டர் போர்ஷன் வந்து கொண்டு வந்து இது ஒரு லாக் பண்ணி அப்புறம் தான் இது அப்படியே நான் வந்து ஜரி இருக்கு இல்லையா, ஜரி த்ரெட்லேயே அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டேன். லாக் பண்ணிவிட்டு ஒரு சுகர் பீட் வச்சு லோக் கொடுத்துரும். ஒரு சுகர் பீட் வச்சு இந்த இடத்துல வந்து ஓகேவா இந்த மாதிரி கொடுத்துப்போம். ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்துல லீஃப் மாதிரி கொடுத்துக்கோங்க. அதில் எப்படி ஃபில் பண்ணி பார்க்கலாம். இப்படி ஷார்ப்பான எட்ஜஸில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து எடுத்து இது வந்து நான் ஒரு கண்டினியூவான ஸ்டிச் மாதிரி தான் கொடுக்க போகிறேன். ரெண்டுக்கும் ஒரே எண்டு நட்டை போட்டு முடிக்க போகிறேன். போய்ட்டோமா, இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல இறக்காத ஒரு இது போட்டு இப்படி மறுபடியும் ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த டிசைனில் கொண்டு போகிறேன். கரெக்டாக நீங்கள் வந்து ட்ரேஸ் எடுத்துக்கிங்களே, அந்த ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியே ஸ்டிச்சஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதோட ஃபைனல் லுக் வந்து நீட்டாக இருக்கும். நம்ம வந்து ஃபேப்ரிக்கில் பண்ணதுக்கப்புறம் சில இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை வந்து எடுத்துகிட்டு இப்படி எடுத்து இந்த இடத்துல வந்து லாக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அந்த கார்னர் அந்த எட்ஜஸ் வந்து நீட்டாக இருக்கும். வந்து நம்ம கீழே வந்துட்டோம். இங்கே முடிச்சோம் இல்லையா, அந்த இடத்துலேயே கொண்டு வந்து ஒரு முடிச்சுட்டு இங்கேருந்து இங்கே ஆப்போசிட்டில் எடுத்து போய்க்கலாம். எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமோ
அந்த இடத்துக்கே நம்ம வந்து கொண்டு வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து முடிக்க போகிறோம். ஸோ இங்கே முடிச்சிட்டோம். இங்கே வந்து நம்ம ஒரு லாக் பண்ணிக்கலாம்.